வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாத்தையுமா சோம்புத்தூள், மட்டன் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். மசாலா வதங்கிட்டுருக்கிற கேப்பில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து தண்ணி விட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. குருமாவோட ப்ராசஸ் அவ்வளோதாங்க. இதில் என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பட்டாணி ஆட் பண்ணால் பட்டாணி குருமா, சிக்கன், மட்டன் என்ன வேணால் ஆட் பண்ணி அவ்வளோதாங்க. இப்போ 3 விசில் வரட்டும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, இதை பேசிக்காக வச்சு பட்டாணி, சிக்கன், மட்டன் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை